இன்னைக்கு நிறைய சுகர் பேஷண்ட்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. கிட்னி பாதிப்பு வந்ததுனால, கிட்னி பாதிச்சதுனால புரோட்டீன் லீக்கேஜ் கேள்விப்பட்டீங்களா? யூரினில் புரோட்டீன் லீக்கேஜ் ஆகி கஷ்டப்படுறதுன்னு பார்த்துருப்பீங்க, சரிதானே? இந்த புரோட்டீன் லீக்கேஜை குறைக்கணும் அப்படின்னா கரெக்டான ட்ரீட்மெண்ட் என்ன தெரியுமா? கரெக்டான ட்ரீட்மெண்ட் மருத்துவத்தோட ஸ்டாண்டர்ட் புத்தகம் ஹாரிசன். இந்த புத்தகம் என்ன சொல்லுது அப்படின்னா, புரோட்டீன் லீக்கேஜை குறைக்கணும்னா அவங்க சொல்லக்கூடிய ஒரே ட்ரீட்மெண்ட் பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் பேலன்ஸ் டயட்டு மட்டும்தான். அது புரிஞ்சுடுங்க. ஏன் அப்படின்னா பேலன்ஸ் டயட்டு ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் என்னாகும், முழுமையாக சரியாகும். இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் முழுமையாக சரியாச்சுன்னு என்ன பண்ணலாம்? சுகர் படிப்படியாக கண்ட்ரோலுக்கு வரும். அது மட்டும் இல்லை, இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் முழுமையாக சரியாகும் போது என்ன பண்ணலாம்? சுகர் மாத்திரையும் நிரந்தரமாக நிறுத்தலாம், இன்சுலினும் நிரந்தரமாக நிறுத்தலாம் அப்படின்னு யார் சொன்னா? இந்த புத்தகம் சொல்லுது. ரெமிஷன் இஸ் பாசிபிள். அப்படின்னா யார் யார் பேலன்ஸ் டயட் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்க என்ன பண்ணலாம்? சுகர் மாத்திரையை நிரந்தரமாக நிறுத்தலாம், இன்சுலினும் நிரந்தரமாக நிறுத்தலாம்னு அந்த புத்தகம் தெளிவாக சொல்லுது. ஸோ கிரியாட்டினின் இருக்கக்கூடியவங்க பேலன்ஸ் டயட் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க. ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா கமெண்ட்ஸில் GOOD குட் அப்படின்னு டைப் பண்ணுங்க, கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். இந்த முக்கியமான அவேர்னஸ் வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி மாத்திரை போட்டு கஷ்டப்படக்கூடிய நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸில் குட்னு டைப் பண்ணுங்க, கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுங்க. ஓகேவா? இல்லைன்னா கால் பண்ணி பேசுங்க. ஓகே, ஸ்டே டியூன்.